வினதா அடிமை ஆயாச்சு. அவ பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இவ சேர்த்து பண்ணும்படியான நிர்பந்தம். என்னடா ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு. அதனால வாதோன அனவலம்பியாக நாரதர் சொல்றார் பக்தி சூத்திரத்துல, பக்தர்கள் வாத விவாதங்கள்ல ஈடுபடக்கூடாதுன்னு. யாராதான் சொல்லிட்டு போட்டோம், நீங்க உண்டு, உங்க பக்தி உண்டு, உங்க பகவத் தியானம் உண்டு, உங்க நாமஜபம் உண்டு. ஏன்னா ஆயுசு ரொம்ப சின்னது. துர்லபம் மானுஷம் ஜன்ம ததபி அத்ருவம் அர்த்ததம். இது ஸ்திரமில்லாத வாழ்க்கை எப்ப போகும்னு தெரியாது. அதனால இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா இருந்துட்டு போயிடணும். தேவையில்லாத விஷயங்கள்ல தலையை கொடுக்கவே கூடாது. கத்ருவுக்கு வினதா அடிமை ஆயிட்டா காதன்றக்கா எனக்கும் விடிவு வரும், சுவாமி கிருப பண்ணுவா. அந்த அன்கண்டிஷனல் ஃபெய்த் வச்சுக்கோங்க. இதுவும் கடந்து போகும். இதையும் கடந்து வாழ்க்கை நன்னாவே இருக்கும். வாழ்க்கை ஒரே ஸ்திதியில இருக்காது. எல்லாருடைய வாழ்க்கை. ராமனுக்கு அடுத்த நாள் காலையில பட்டாபிஷேகம்னா விடிஞ்ச உடனே காட்டுக்கு போன்னு சொல்லிட்டான். ரைட், இதுதான் லைஃப், இதுதான் சத்தியம். பகவான் சந்தோஷமா காட்டு கிளம்பினான் இருக்கு. சீற்றம் இல்லாதானை பாடிப்பற, அப்படிதான் பெரியாழ்வார் சொல்றார். அப்ப இப்ப நல்ல வெயில் காலமா ஆமா வெயில், குளிர் காலமா ஆமா குளிர். அக்செப்டன்ஸ் வேணும் வாழ்க்கையில. இதுதான் சத்தியம். அந்த பிரசன்ட் அப்படியே ஏத்துக்கணும். அப்பதான் வாழ்க்கை சுகமா இருக்கும். அப்ப காத்தன் இருக்கா, அவளுக்கு தான் ரொம்ப அழகா கருடன் திறக்கிறான். ஜெய் போலோ கருட பகவான் கி ஜெய். அவ்வளவு அழகா கருடன் திறக்கிறான். அந்த கருடனுடைய ஜன்ம தினமா தான் நம்ம ஆனி சுவாதிய தட்சிண பாரதத்துல விசேஷமா கொண்டாடும். வட பாரதம் எல்லாம் நன்னாவே தெரியும். கருட பஞ்சமியத்தான் பிராதான்யமா கருட ஜெயந்தியா கொண்டாடுறதுன்னு வழக்கம். இங்கத்துக்கும் அங்கத்துக்கும் இவ்வளவு மாற்றமா அப்படின்னா காலங்கள் மாறும். ஒவ்வொரு யுகத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறும். இப்ப ராமச்சந்திர மூர்த்தியே அழகா ஜடாயுவுக்கு அந்திம காரியம் பண்ணான்னு பல இடங்களை சொல்லுவோம். பத்ராச்சலத்துல ஆரம்பிச்சு திருப்புட்குழி வரைக்கும் அவ்வளோ ஸ்தலங்கள் இருக்கு. இங்கதான் ஜடாயுக்கு எல்லாம் பண்ணான்னு. யுகத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாறுபடும். எல்லாமே சத்தியம்தான். இப்ப நம்ம பர்த்டே எல்லாம் ஸ்டார் பர்த்டே, அப்புறமா ஹாப்பி பர்த்டே ஒவ்வொன்றா கொண்டாடும்ல. அந்த மாதிரி தட்சிண பாரதமா ஆனி சுவாதியை கொண்டாடிடுவோம். வட பாரதமா கருட பஞ்சாமியை கொண்டாடுவோம். எப்படியோ கருட ஸ்மரணம் இருந்தா போதும். எல்லாம் ஸ்மரிக்கிறதுக்காக தானே. எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்மரணம் பண்றோமோ அந்த ஸ்மரணமே நன்மையை செய்யும். அந்த வைனதேயன் அவ்வளவு அழகா ஜம்முன்னு பிறந்துட்டானா. பிறந்து வெள்ள வரும் பொழுதே அவ்வளோ பெரிய பலவான ஜம்முன்னு சிறகெல்லாம் அடிச்சுண்டு வெள்ள வரான. வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சொல்லுவா இல்லையா, பறப்பதன் குட்டி தவழுமா அப்படின்னு. பறக்கிறது குட்டி தவழாது இல்லையா, அப்ப கூட ரெக்க அடிச்சுட்டே இருக்கும். பறக்க முடியாது, ரெக்க அடிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த கருடன் வெள்ள வரும் பொழுதே அத்தனை சிரேஷ்டமா ஜோரா ஜம்முன்னு வெள்ள வந்துட்டானா. அவனுடைய பிரபாவத்தை பார்த்து தேவர்கள்லாம் பயப்படுறாளாம். இது என்னது, இது பெரிய பிரளய அக்னி வந்துடுத்தா, தகிக்கிறதே பயங்கர சப்தமா இருக்கே, என்னன்னு புரியலையே. எல்லாரும் அக்னி கிட்ட கேட்கும் பொழுது அக்னி சொல்றான், நான் அல்ல, இது கஷ்யபருடைய பிள்ளை, வினதை சிறுவன், அருணனுடைய சகோதரன், அவருடைய பிரபாவம். உடனே தேவர்கள்லாம் போய் அந்த கருடனை ஸ்தோத்திரம் பண்றாள். மகாபாரதம் ஆதி பர்வத்துல காண கிடைக்கிறது. त्वं ऋषित्वं महाभागः त्वं देव पदगेश्वरः त्वं प्रभुत्तपनः सूर्यः परमेष्टि प्रजापतिः त्वं इन्द्रः त्वं अयमुकः त्वं शर्वः त्वं जगत्पतिः त्वं मुखं पद्मजी विप्रः त्वं अग्निपवनस्तथा त्वं हि धाता विधाता च त्वं विष्णुः सुरसत्तमः त्वं महानविभुः शश्वत् अमृतं त्वं महद्यशः त्वं प्रभाः त्वं अभिप्रेतं त्वं नस्त्राणम् अनुत्तमं गत्वं गतिः सततं त्वत्तः कथं न प्राप्नुयाम्यहम्. ரொம்ப அழகா தேவர்கள் எல்லாரும்
ஸ்தோத்திரம் பண்றா இந்த கருடனை. பகவானை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவார்களோ அது போலவே ஸ்தோத்திரம் பண்றா. நீதான் விஷ்ணு, நீதான் சூரியவான், நீதான் தாத்தா விதாத்தா, எல்லாமே தேவர்கள் எல்லாம் அஞ்சு நடுங்கிண்டு கைய கூப்பிண்டு அவ்வளவு அழகா ஸ்தோத்திரம் பண்றது. அதனாலதான் கருடன் சிரேஷ்டம்னு சொல்றோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி, அப்பா உன்னுடைய பிரபாவம் ரொம்ப விசேஷமானது, அசுரர்கள் நாகங்கள் கெட்டவர்கள் தான் உன்னை பார்த்து பயப்படுவார்கள், மற்றவாளுகள்லாம் நீதான் ரக்ஷகன், அதனாலே உன்னுடைய பிரபாவத்தை நீ குறைச்சுக்கோ, அப்பொழுதுதான் எங்களால தாங்க முடியும். துவம் உத்தம சர்வமிதம் சராச்சரம் அப்படின்னு நிறைய விதமா இந்த அழகா கருடனை ஸ்தோத்திரம் பண்ற. பயங்கரஹ பிரளயஹ இவாக்னிர் உத்திதோ, இப்படி ரொம்ப அழகா விதவிதமா ஸ்தோத்திரம் பண்ண கருடன் பார்க்கிறார். தன்னுடைய பிரபாவத்தை அப்படி குறைச்சுக்கிறாராம். அப்படி அந்த திவ்யமான தேஜஸ், அந்த பெரிய ரக்கை, இதெல்லாம் சுருக்கிண்டு ஒரு சாதாரணமா தன்னை குறைச்சுக்கிறாராம். எப்படி ஒரு பெரிய ஜட்ஜ் இருக்காரு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு வந்துட்டாருன்னா பேரன் பேத்திக்காக தன் எல்லா பிரபாவத்தையும் விட்டுட்டு அது சிட் டவுன் அப்படின்னா உட்காருவார் இல்லையா, எழுந்துருன்னா எழுந்துப்பார் இல்லையா, அவ்வளோ பெரியவர். அன்னைக்கு அவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் ஊரே பேசிட்டு இருக்கும், உலகமே கொண்டாடின்னு இருக்கும். அவர் வீட்டுக்குள்ள வர வரைக்கும் சலாம் போடுறதுக்கு அத்தனை பேர் ஆள் இருப்பா. ஆனா வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா பேரன் பேத்தி சொல்றதுதான் கேட்கணும், அதுக்கு இஷ்டப்படி எல்லாம் ஆடணும். அவ்வளவு சௌலபியமா சௌசீல்யமா இறங்குறா போல இந்த கருடனும் தேவர்களுடைய பிரபாவத்தினாலே ஸ்தோத்திரத்தினாலே தன்னை அப்படி சுருக்கிண்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ற, ஒரு நாளும் உங்களுக்கு கெடுதல் வராது அப்படின்னு சொல்லிட்டான்.